ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. என்னுடைய ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி தான். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு பிரியாணி சிம்பிளாக எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று அரைக்கணும். அதில் என்னென்ன இருக்குன்னா, இஞ்சி, பச்சை மிளகா, புதினா, அப்புறம் பூண்டை தோலை உரித்து போட்டு வச்சுருக்கேன். தோலை உரிங்க. அந்த தோல் பசங்களுக்கு செட் ஆகாது. அதனால் தோலை உரிச்சிட்டு கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கொஞ்சம் கொரப்பாகவும் இருக்கலாம், இதுவாகவும் ரொம்ப குழன்னு இல்லாமல் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு குக்கரை வச்சாச்சு. நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கணும். நீங்கள் நெய் இருந்தாலும் நெய் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட நெய் சின்ன பேக்கெட் இருந்துச்சு, பட் நான் அதை யூஸ் பண்ணல. வேணாம், எண்ணெய் மட்டுமே ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணது சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸில் எல்லாத்துலேயுமே ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு கறி லீஃபும் போட்டுக்கோங்க. கறி லீஃப் என்கிட்ட இல்லை, அதனால நான் போடலை. ஆனியன் நல்லா வதங்கணும். ஆனியன் வதங்கிறதுக்கு நான் சால்ட்லாம் போடவே இல்லை, லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நேரம் கொஞ்சம் இருந்ததுனால ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஸோ அதனால் நல்லது இந்த மாதிரி வதங்கணும். வதங்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். நல்லா தக்காளி எப்படின்னா மசிகிற மாதிரி வரணும். அப்படியே லைட்டாக மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த மாதிரி வந்துடும். இப்போ காட்டுறோம் பாருங்கள், இப்போ வரும். நம்ம கரண்டிலே லைட்டாக இது பண்ணி விடணும். தக்காளி என்னென்னா, நான் எப்படின்னா தக்காளி வதங்காமலே நான் இந்த புதினா, கொத்தமல்லி அதெல்லாமே போட்டேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம் ராஸ்மல் இருக்குன்றதுனால சரி இது ரெண்டுத்தையுமே ஒன்றாவே போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அப்படியே வதக்கி விட்டுறலாம். அதுவும் வதங்கின மாதிரி இருக்கும்ல. இப்போ உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இது ரெண்டுத்தையுமே போடணும். இது ரெண்டுமே போட்டாலும் இது ரெண்டுத்தையும் போட்டோடனே இது சீக்கிரமாக வதங்கிடும். இது நல்லா வதங்கிட்ட பிறகு மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை லாஸ்ட்டாக தான் அதை போட போகிறேன். ஏன்னா சுத்தமாக அப்படியே பிரிஞ்சிடும். ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு, சின்ன சைஸில் தானே இருக்குது. அதுக்கப்புறமேட்டா கேர்டு, இது நான் வீட்டிலே ஊற்றி வச்ச தயிர். அதில் ஒரே ஒரு குழிக்கரண்டி, 1.5 குழிக்கரண்டி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. நான் ரொம்ப ஸ்பைஸியெல்லாம் செய்ய மாட்டேன், ஏன்னா பசங்க சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டேன். வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு கூட தயிர் இது பண்ணலாம். நான் என்னென்னா ஃபஸ்ட்டு தயிர் போட்டுருவேன். தயிர் ஊற்றிட்டக்கப்புறம் தான் ஃபைனலாக தான் அதுவுமே தின்னாகி வரணும். தயிரில் தண்ணி இருக்கும்ல, அதில் இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போடுவேன். நான் என்னென்னா கடலை முன்னாடியே வெள்ளைக்கடலை முன்னாடியே 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதே குக்கர்லேயே நான் செய்கிறேன். இதில் நான் 2 விசில் தான் வைப்பேன். ஏன்னா அரிசி முன்னையே ஊற வச்சுட்டேன். நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற ரைஸில் தான் நான் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன். வெஜிடபிள்ஸ் போட்டு அது கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஈஸியான உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் தானே, அது டக்குன்னு வெந்துடும் 2 விசில்லையே. நான் அந்த படி இருக்குல்ல, அதனால் ஒரே ஒரு டம்ளர் எடுத்தேன், அதுக்கு 2 டம்ளர். என்னுடைய பசங்க பிரியாணி அந்த கலர் இல்லைன்னா அது அவங்க லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக கலர்ஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது க்ரீன் கலராகவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக மீல் மேக்கரும் அரிசியும் இந்த மாதிரி வருதுங்க. இப்போ அது மேலே வர்றது என்னென்னா, நம்ம அரைச்சி போட்டோம்ல, அதுதான் அந்த மாதிரி வருது. அதை போட்டாச்சா, அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருக்க ரைஸ் இதை போடணும். போட்ட உடனே ஒரு கிண்டி உப்பு செக் பண்ணிவிட்டு விசில் வச்சிடணும். விசில் வச்சுட்டு 2 விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.